எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் மகானதி கீர்த்தி சுரேஷ் இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக் தான் இன்னைக்கு பண்ண போகிறேன். ஒரே வீடியோவில் 2 லுக் பண்ண போகிறேன். ஒன்று இந்த சட்டிலான மேக்கப், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த நல்ல ஒரு போல்ட் ஆன லுக் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு பார்க்கணும் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா ப்ளீஸ் தொடர்ந்து பாருங்கள். ஓகே, முதல்ல நான் ஒரு கன்சீலர் எடுத்துட்டு என்னோட பிக்மெண்டேஷன்லாம் ஹைட் பண்ணுறேன். ஆமாம், ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடியே நான் இன்னைக்கு கன்சீலர் போட்டு பிக்மெண்டேஷன்லாம் ஹைட் பண்ண போகிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் கிடைக்கும். அண்ட் இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட் டாப் ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். தோஸ் ஹூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ், ப்ளீஸ் எனேபிள் தி சப்டைட்டில் கேப்ஷன் இன் யூடியூப். இப்போ மிலானி ஃபவுண்டேஷன் 2 ஷேட்ஸ் எடுத்து நான் இப்போ என் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அண்ட் நான் அதே பஃபிங் ப்ரஷ் வச்சு பஃப் பண்ணிக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான லுக். இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் போட்டிருப்பாங்க, சாவித்ரி அவங்கள இன்ஸ்பயர் பண்ணி அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஃப்ளாலெஸ், ரொம்ப மினிமல் மேக்கப் தான். இப்போ நான் லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்துகிட்டு என்னோட சென்டர் பாயிண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். என்னோட நெத்தி, மூக்கு, கண்ணி கீழெல்லாம் அப்ளை பண்ணிக்க போகிறேன். எதுக்காக இது பண்ணுறோன்னா ஃபேஸை நல்லா ஒரு பிரைட்டனாக காட்டும் அப்படின்றதுக்காக நான் இந்த ஸ்டெப் அப்ளை பண்ணுறேன். நான் க்ரீம் கான்டோரிங் வச்சு நோஸ் மட்டும் நான் இப்போ கான்டோர் பண்ண போகிறேன். இந்த படத்தில் வந்து வேறு எங்கேயும் பெருசாக கான்டோரிங் ப்ளஷ் ஹைலைட் எதுவுமே யூஸ் பண்ணல, ரொம்ப சிம்பிளாக இருந்தது. பட் நோஸ் மட்டும் கொஞ்சம் ப்ரிசைஸ்டாக இருக்கணும், நல்லா தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நோஸில் வந்து கான்டோர் பண்ணுறேன். இப்போ நம்ம போட்ட க்ரீம் பேஸ் எல்லாமே செட் பண்ணுறதுக்காக நான் இப்போ பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஃபுல் ஃபேஸ் பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டர் ஷேட் கன்சீலர் அப்ளை பண்ண இடத்துல மட்டும் நான் லைட்டர் பவுடர் நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் அனஸ்தாசியா டிப்ரோ பொமேட் யூஸ் பண்ணுறேங்க. அவங்களோட ஐப்ரோஸ் ரொம்ப தின்னாக அதே சமயம் கொஞ்சம் ஃபில்டைனாக இருந்ததுனால நான் இப்போது அதே மாதிரி ரொம்ப தின் ஐப்ரோஸ் தான் மெயின்டைன் பண்ண போகிறேன். ரொம்ப திக்காக இல்லை இந்த லுக்கில். ஸோ தின் ஐப்ரோஸை மெயின்டைன் பண்ணிக்கிறேன். என் ஐஷேடோ லுக் பார்த்தீங்கன்னா இந்த வெட் அண்ட் வைல்ட் ஐஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கிற அந்த ப்ரௌன் ஷேடை ஸ்மால் பிளெண்டிங் ப்ரஷில் க்ரீஸ், அதாவது கண்ணில் இருக்கிற அந்த ஃபோல்டு இருக்குல்ல, அங்கே அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. இந்த லுக் ரொம்ப சிம்பிள். என்னோட சேனல்லேயே நான் பண்ண சிம்பிளஸ்ட் லுக் இது தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் அந்த லைட் கோல்டு கலரை நான் லிட்டில் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். அந்த க்ரீஸில் போட்ட அதே ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் லிட்டில் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா அவங்களோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனிஷ் கோல்டன் ஐ ஷேடோவாக இருந்ததுனால அதே பண்ணுறேன். இப்போ அந்த க்ரீமி ஷேட் எடுத்து என்னோட ப்ரௌ போனில் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஃபேஸ்க்கு ஹைலைட் பண்ணுறோமோ அதே மாதிரி ப்ரௌ போன் ஐஸ்க்கும் ஹைலைட் பண்ணுறோம். இப்போது ஜெல் லைனர் எடுத்துகிட்டு என்னோட ப்ரஷில் நான் திக்காக அப்ளை பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஐஸில் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இந்த லுக்குக்கு வந்து லைனர் தான். நல்லா திக் பாட்டம் அண்ட் டாப்பில் அப்ளை பண்ணியிருப்பாங்க லைனர். இப்போ வாட்டர் லைன், அதாவது கண்ணுக்குள்ளே வந்து நான் இந்த காஜல் அப்ளை பண்ணுறேன். லைனர் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் பண்ணுறேன். அண்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா அதே காஜல் வச்சு கண்ணு கீழே, அதாவது லோவர் லேஷ் லைன் சொல்லுவாங்க, அங்கேயும் வச்சு ட்ராக் பண்ணுறேன். இப்போ நம்ம அப்ளை பண்ண காஜல் செட் பண்ணுறதுக்காக நான் ஜெல் லைனர் வச்சு சேம் ப்ரஷ் வச்சு நான் அப்ளை பண்ணுறேன். இப்போது விங் வந்து ரொம்ப ஷார்ப்பாக, ரொம்ப தின்னாக அதே லோவர் லேஷ் லைன் கனெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நல்லா கரெக்டாக வர வரைக்கும் நான் அப்ளை பண்ணுறேன். அப்போல்லாம் வந்து ஃபால்ஸ் லேஷஸ்லாம் இல்லை. ஸோ நம்ம நல்லா லேஷை கேர்ல் பண்ணிவிட்டு நிறைய மஸ்காரா அப்ளை பண்ண போகிறோம். கீர்த்தி கூட நிறைய மஸ்காரா போட்டிருப்பாங்க அவங்க லேஷில். ஸோ நம்மளும் நிறைய மஸ்காரா போட்டு செட் பண்ணுறோம். இப்போ மேக்கப் நல்லா லாக் பண்ணுறதுக்காக இப்போ ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வச்சு நான் லாக் பண்ணிக்க போகிறேன். இப்போ லிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கிளாஸி லிப்ஸ் போட்டிருப்பாங்க கீர்த்தி சுரேஷ். ஸோ நான் வந்து இந்த ரெட் லிப் லைனரால் லிப்ஸை ட்ரா பண்ணுறேன். நார்மலாக பண்ணுறதை விட கொஞ்சம் என்னோடய நேச்சுரல் லிப் லைனை விட கொஞ்சம் மேலே ஜாஸ்தியாக லைன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபில்இன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ரெட் லிப்ஸ்டிக் வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெட் கிளாஸ் வச்சு முடிச்சிருக்கேன் லிப்ஸ்டிக் அப்ளிகேஷன். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னோடய ஜுவல்லரி அண்ட் பொட்டெல்லாம் வச்சுட்டு நம்ம இதான் ஃபர்ஸ்ட் லுக்.
இப்போ செகண்ட் லுக் பார்த்தீங்கன்னா அதே லுக்கில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறோம். ஸோ அதில் இருக்கிற டார்க்கர் ப்ரௌன் அதே பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்துகிட்டு க்ரீஸ்லேயும் லிட்லேயும் அப்ளை பண்ணுறேன். ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் மாதிரி தெரியும் அதில். ஸோ அதை நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ லோவர் லேஷ்லையும் அதே நான் ப்ரௌன் எடுத்துகிட்டு அந்த ஆங்குலர் ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா இன்னும் கூட கொஞ்சம் அவங்க கண்ணு நல்லா ஸ்மோக்ட் அவுட்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுனால நான் அதை அப்ளை பண்ணுறேன். ஐப்ரோஸ் கூட இந்த லுக்கில் வந்து அவங்க நல்லா திக்காக இருந்துச்சு. ஸோ நான் ஐப்ரோ பவுடரால் திருப்பி பண்ணதுலேயே ரீஃபில் பண்ணிடுறேன். அண்ட் லிப்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு வைன் ஷேட் போட்டிருந்தாங்க. ஸோ நானும் லிப் லைனர் அதில் அப்ளை பண்ணிவிட்டு வைன் ஷேட் லிப்ஸ்டிக் வச்சேன். அவ்வளோதான், இந்த லுக் நம்ம இதோட முடிக்கிறோம். 2 லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஷேர் பண்ணுங்கள், சோஷியல் மீடியாவில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.